ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா நம்மளோட கார்டன் டூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன செடி எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பழமரம் செடி எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொட்டியில் வந்து முல்லைச்செடி போய்ட்டுருக்குங்க. அதுலேயே பார்த்திங்கன்னா சங்குப்பூ இருக்குது. அப்படியே இப்படி வந்தோம்னாக்கா இங்கே வந்து மல்லி வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேங்க. இது வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இது எப்படி தளைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் கன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. இது வந்து பூ வச்சிட்ருக்கு. இது இன்னும் கட் பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு முருங்கை மரங்க. எவ்வளோ நீட்டு போயிட்டுருக்கு பார்த்திங்களா. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாழை மரம் நம்மளோடது. காய் வாழை தாங்க இருக்குது. இது வாட்டர் ஆப்பிளுங்க, பிங்க் கலர். அப்படியே வந்திங்கன்னா பப்பாளி மரங்க. எவ்வளோ கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு பாருங்கள். பழமும் இருக்குது. அப்படியே வந்தோம்னா நம்ம எலுமிச்சை மரமும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், 2 எலுமிச்சை மரம் வச்சுருக்குங்க. பெருசு சைஸாக வந்திருக்கு. இது வந்து சீமை இலந்துங்க. இது வந்து தாய்வாந்து மேங்கோங்க. ஆல் டைம் மேங்கோஸ் மாதிரி ஆல் டைம் மேங்கோஸ் வச்சுக்கிட்டே இருக்குங்க. சின்ன கன்று தாங்க இது. இங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது. இது வந்து தாய்வாந்து பிங்க்கு கொய்யாங்க. இதுவும் கிராஃப்ட் வெரைட்டி தான். இது வந்து முல்லைச்செடிங்க. இது வந்து நம்மளோடது குங்குட்ட ஆரஞ்சுங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள். கொத்து கொத்து கொத்தாக காய் இருக்குது பாருங்கள். அங்கேயும் ஒரு செடி இருக்குது, அதையும் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா மகிழம் பூங்க. இப்போ தான் பூ வைக்கிதுங்க. அரும்பு வச்சிட்ருக்கு. அது கூட பார்த்திங்கன்னா இதில் ஜாதியும் இருக்குது, மல்லியும் இருக்குதுங்க. இதுலேயே அப்படியே நம்ம இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு ரோஸ் கன்று இருக்குது பாருங்கள். ரோஸ் கன்று கூடயே இது ஒரு பூச்செடிங்க. என்ன பூன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து பிளாக் ரோஸுங்க. தொட்டிலே தான் இருக்குது. இன்னும் வந்து கட் பண்ணி விடலாங்க. இது வந்து நாட்டு ஒரிஜினல் வல்லாரைங்க. இது வந்து ஹைப்ரிட் வல்லாரைங்க. இது வந்து பட்டன் ரோஸ். இது வந்து ரெயின் லில்லி வந்து எல்லோங்க. இது வந்து பிங்க்கு ரெயின் லில்லி. அப்படியே வந்தோம்னா துளசியும் இருக்குது. இங்கேயே துளசி இருக்குது, கருந்துளசி, முல்லை. இது வந்து மல்லிங்க. மல்லியில் எவ்வளோ அரும்பு வச்சுருக்கு பாருங்கள். கொத்து கொத்து கொத்தாக அரும்பு வச்சுருக்குங்க. ஆல்ரெடி நாங்கள் இதில் பறித்து திரும்ப வந்து க்ரூம் பண்ணி விட்டுருக்கோங்க. தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது என்ன வாட்டர் பாட்டில்னு கேட்பீங்க. தயிர் வேஸ்டேஜுங்க. அதில் வந்து தயிர் கூட வந்து தேங்காய் வந்து வடிகட்டின திப்பிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு சேர்த்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் ஒரு மல்லி செடிங்க. இதுவும் குண்டு மல்லிங்க. இது இப்படியே வந்தோம்னா இது ஒரு மருதாணி செடிங்க. இதுவும் ஒரு மல்லி. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் பார்த்திங்கனாக்கா நம்மளோட ரோஸுங்க. அடுக்கு ரோஸ் அதிகமாக பூக்கு இல்லைங்களா, அது. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. எவ்வளோ இருக்குது பாருங்கள். வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்மளோடது. இது வந்து அடுக்கு மல்லிங்க. இது வந்து ரோஸ். வாடி போச்சு, பறிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். எங்கே பார்த்தாலும் நம்மளோட கருந்துளசி தாங்க இருக்கும். இது வந்து காக்கட்டான். இது வந்து வாசனை இருக்காது. இது பேர் காக்கட்டாங்க. இதுவும் வச்சுருக்கோம். இது என்னன்னு கேட்பீங்க. இது பாருங்கள். இது என்னன்னா எலும்பு உடஞ்சிச்சின்னா நம்ம வந்துட்டு இந்த தழையை உருவி பாலில் காய்ச்சி குடிப்பாங்கங்க. இது எலும்புருட்டி பொடி போட்டு குடிப்பாங்க. இது வந்து எலும்புருட்டி தழை. 2 தொட்டியில் வச்சுருக்குங்க. இங்கே பாருங்கள். அப்படியே வந்தோம்னா நம்மளோட கனகாமரம் செடி, முல்லைச்செடி. இது பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இருவாச்சி. இருவாச்சி எண்ணத்துக்கெலாம் பயன்படுதுன்ட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இது தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அத்திங்க. இந்த சைடில் வந்து நம்மளோட பெரிய வாட்டர் மேனுங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பூ விட்டுருக்கு பாருங்கள். இப்போ தான் அரும்பு வந்துட்டுருக்கு. நிறைய அரும்பு வந்துட்டுருக்குங்க. அப்படியே நம்ம இப்படி போயிடுவோம்.
அங்கே வந்து நம்மளோட செம்பருத்தி, இங்கேயும் நம்மளோட செம்பருத்தி இருக்குது. இது வந்து பாவற்காய் கொடிங்க, மேலே போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த பக்கம்லாம் நிறைய வச்சுருக்கு. இது வந்து கொடி உருளைங்க, கொடி உருளை போட்டிருக்கேன் இதில். இது ஃபுல்லாக கொடி, ஃபுல்லாக கொடி உருளையும் நம்மளோட இன்னொரு கிழங்கு இருக்கும் இல்லைங்களா, இது என்ன கிழங்குன்ட்டு எனக்கு தெரியல, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வெத்தலை கொடி மாதிரியே இருக்குது. இது வந்து ஒரு அத்தி வாங்கிட்டு வந்திருக்குங்க இப்போது. இது வந்து பச்சை மிளகாய், எவ்வளோ பச்சை மிளகாய் வச்சுருக்கு பாருங்க. கொத்து கொத்தா பச்சை மிளகாய். இது வந்து அவரைக்காய் போட்டிருக்கேங்க. இது வந்து சொரக்கொடி போட்டிருக்கேன், மேலே போயிட்டுருக்கு. அது வந்து மாதுளை மரம். இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்திங்கனாக்கா மஞ்சள் தாங்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எல்லாமே க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் மஞ்சள். இது ஃபுல்லாகவே மஞ்சள் தான். 6 க்ரோ பேக்கில் வச்சுருக்கேங்க. இது வந்து ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு பொடுதலை, இதுதான் பொடுதலை. இது வந்து நாட்டு புளிச்சக்கீரை, ஒரு க்ரோ பேக்கில் போட்டிருக்கேன். இது வந்து தொட்டியில் வச்சுருக்கேன். கற்பூரவள்ளி, அது கூட பார்த்திங்கனாக்கா சீத்தா மரம், ஒரு சீத்தா மரம் வச்சுருக்கேன். தொட்டியில் தாங்க இருக்குது பாருங்கள். இது வந்து கல்யாண முருங்கை மரம், இதுவும் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கொடி எலும்பிச்சை, எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா, புதினா நட்டுருக்குங்க, தளிஞ்சு வருது பாருங்கள். அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு கத்தாழை எப்படி இருக்கும் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. இங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்குங்க பாருங்கள், எப்படி பழுத்துருக்கு பாருங்கள். 2 பப்பாளி பழுத்துருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட கரும்புங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா கரும்பு. இது வந்து மல்பெரிங்க, பிஞ்செல்லாம் வச்சுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா நம்ம பல்லாவரம் சந்தையில் வாங்கின பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், நட்டுருக்கோம். இது வந்து அவரைக்காங்க, விதை போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் எடுத்து நடணுங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து காராமணி, பச்சை கொடி காராமணி போட்டிருக்கேங்க. இது என்ன குட்டி குட்டின்னு பார்க்குறீங்களா, இது வந்து முள்ளங்கிங்க. தெரியாமல் முளைக்குமோ முளைக்காதோன்னு சொல்லிவிட்டு நிறைய போட்டேங்க, நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். 2 பாத்தி ஃபுல்லாக அதாங்க போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகா வந்து பார்த்திங்கனாக்கா கொடை மிளகான்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் வாங்கிட்டு வந்து நட்டுருக்குங்க. ஒரு 2 பாத்தி ஃபுல்லாக. இது வந்து காலிஃப்ளவர், 2 இதுலேயும் 2 இது நாற்று வச்சுருக்கேங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா தக்காளிங்க, தக்காளி ஃபுல்லாக வச்சுருக்கேங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட். இது நம்ம முருங்கை மரம். இது வந்து நாட்டு கொய்யா, சீத்தா மரம், ஆரஞ்சு மரமும் வச்சுருக்கேங்க. அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு மருதாணி வேணும் இல்லைங்களா, மருதாணி இங்கேயும் வச்சுருக்கேங்க. இது வந்து முருங்கைங்க, நம்மளோட மரத்துலேருந்து இந்த மரத்துலேருந்து நம்ம வந்துட்டு நம்மளோட மரத்துலேருந்து காய வச்சு அதுலேருந்து எடுத்து நட்ட முருங்கை கண்ணுங்க இது. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒன்று வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு ரோஸ், பிங்க் கலர். இது மல்பெரிங்க, யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள். இது வந்து நட்டு வச்சுருக்கேங்க. இது என்ன விதைன்னு பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸுங்க, 4 விதை நட்டுருக்குங்க. இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. இதுவும் ஒரு முருங்கை மரங்க.
எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து கொய்யா மரங்க. நாங்களே போட்டு விதையில போட்டு இருந்ததுங்க. க்ளீன் பண்ணுறப்ப எல்லாத்தையும் எடுத்து ஒரு உரமாக நன்னோன்னு நட்டுருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் மரம். ட்ராகன் ஃப்ரூட்டுங்க. அப்படியே இப்படி வந்தோம்னா நம்மளோட குங்குட்டு ஆரஞ்சு இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேங்குங்க பாருங்கள். பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பக்கெட்டில் வந்து மணி பிளான்ட்டு, ஒரு முருங்கை மரங்க. இந்த பக்கம் வந்திங்கன்னா நம்மளோட சாத்துக்குடி மரங்க. இப்போ தான் தளிஞ்சு விட்டு வருது. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய், உஜாலா கத்திரிக்காய். இந்த பக்கம் செண்டு மல்லி நட்டுருக்குங்க. இது என்னன்னு தெரியுதுங்களா? கேசவர்தினி. ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு நமக்கு வேணும் இல்லைங்களா, அதனால் கேசவர்தினி. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கோவக்காய் கொடிங்க எவ்வளோ மேலே போய்ட்டுருக்கு பாருங்கள். இங்கேயும் ஒரு முருங்கை மரம். நிறைய நம்ம வீட்டில் முருங்கை மரம் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே கொடியிலேருந்து விட்டுருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக கொடி தாங்க. 2 கொடி போட்டிருக்குங்க. ஒன்று கொடி உருளை, இன்னொன்று வந்துட்டு எனக்கு தெரியலைங்க. அது பாருங்கள், இலை தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இது தாங்க நம்மளோட கார்டன் டூர் அப்டேட். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.